தமிழக அரசியல்களும் நாளுக்கு நாள் தொடர்ந்து பரபரப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்போது தமிழ்நாட்டின் பக்கம்தான் இருக்கிறது. விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைக்க வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிக தலைமையிலான 2 எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க வேண்டும். இதில் பெரும் இழுபறி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆளுநர் அடுத்த கட்ட முடிவை எடுக்க உள்ளதாக தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தாவேக தலைவர் விஜய்க்கு விசிக ஆதரவு கடிதம் வழங்கினாலும் ஆளுநர் உடனடியாக விஜயை முதல்வராக்கவும் ஆட்சி அமைக்கவும் ஒப்புதல் அளிக்க மாட்டார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதன் மூலம் தாவேகாவின் ஆட்சி அமைப்பு முயற்சியை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்படும் நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு அளிப்பதாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. டிடிவி தினகரன் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டிய நிலையில் தாவேகா தரப்பு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் காமராஜ் காரில் இருந்தபடி ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திடும் காட்சி இருந்தது. இது தாவேகா தரப்பே குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்துவதாகவும் அதில் போலி கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருந்தார். ஆதரவு கடிதங்களில் மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளதால் ஆளுநர் உடனடியாக விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டார் என்று தெரிகிறது. கடிதங்களின் உண்மைத்தன்மையை முழுமையாக சரிபார்க்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சரிபார்ப்பு செயல்முறை சில காலம் எடுக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. மேலும் ஆளுநர் இன்று மாலை கேரளாவுக்கு புறப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இந்த பயணம் ஆட்சி அமைப்பு தொடர்பான முடிவுகளில் கூடுதல் தாமதத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களில் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் தாவேகாவின் ஆட்சி அமைப்பு முயற்சி இன்னும் சில நாட்கள் நீண்டு செல்லும் வாய்ப்புள்ளது. இது தமிழக அரசியலை மேலும் சிக்கலாக்கியிருக்கின்றன. தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் போதுமான ஆதரவை உறுதி செய்ய முயற்சி செய்து வரும் விஜய்க்கு இந்த சரிபார்ப்பு செயல்முறை அச்சுறுத்தல் பெரும் தடையாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளையில் தாவேகா மீது அமமுக குதிரை பேர குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் தரப்பில் இருந்தோ அல்லது தாவேகா தரப்பில் இருந்தோ இதுவரை எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதேபோல் கூட்டணி குறித்து பேசுகையில் விஜய் செல்லாமல் கட்சி உறுப்பினர்களிடையே அனுப்பி வைப்பது மற்ற கட்சியினருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக மற்றொரு தரப்பினர் குற்றத்தை சாட்டியுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க மற்றொரு புறமோ தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் கடந்தும் இன்னும் யாரும் ஆட்சியை அமைக்கவில்லை. ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் மெஜாரிட்டி மேஜிக் எட்ட போராடி கொண்டிருக்கும் போது மறுபக்கம் ஜனாதிபதி ஆட்சி வரலாம் என்ற பேச்சும் இருக்கிறது. தற்போதைய அரசின் பதவிக்காலம் நாளை மே 10 முடியும் நிலையில் ஜனாதிபதி ஆட்சி குறித்த விவாதங்கள் அரசியல் அரங்கில் அனல் பறக்கின்றன. இது குறித்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழந்து விட்டது என்று ஆளுநர் கருதினால் அவர் ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரை செய்யலாம். இதேபோல ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் முதலமைச்சர் உள்பட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கலைக்கப்படும். மாநிலத்தின் முழு அதிகாரமும் ஆளுநரின் கைக்கு மாறும். அவருக்கு உதவ ஆலோசகர்கள் நியமிக்கப்படுவார்கள். சட்டமன்றம் முழுமையாக கலைக்கப்படலாம் அல்லது செயலிழந்த நிலையில் வைக்கப்படலாம். அதாவது எம்எல்ஏக்கள் இருப்பார்கள், ஆனால் சபை கூட முடியாது. உதாரணத்திற்கு மணிப்பூர் வன்முறையின் போது சட்டசபை கலைக்கப்படவில்லை, மாறாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலேயும் இதற்கான அனுமதி பெற்றார் 6 மாதங்கள் வரை ஜனாதிபதி ஆட்சி நீடிக்கும். தேவைப்பட்டால் இது 3 ஆண்டுகள் வரை நீடிக்கவும் பெறலாம். முன்பெல்லாம் மத்திய அரசு நினைத்த நேரத்தில் மாநில ஆட்சிகளை கலைத்த வரலாறு உண்டு. சட்ட ஒழுங்கு சரியில்லை என ஆளுநர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பார். அதை வைத்தெல்லாம் மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் 1994 உச்சநீதிமன்றம் வழங்கிய SR பொம்மை தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது பெரும்பான்மை என்பதை ஆளுநர் மாளிகையின் ரகசிய அறைகளில் அல்ல, சட்டமன்றத்தின் தளத்தில்தான் நிரூபிக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த தீர்ப்பின் சாரம். இந்த தீர்ப்பு தான் இன்று வரை ஆளுநர்களின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு ஒரு கடிவாளமாகவே இருக்க பெற்று வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் தமிழக அரசியல்ல ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை பிடிக்க கடுமையான பலபரீட்சை நடந்து வருகிறது. இதில் எம்எல்ஏக்களை கவர்வது அல்ல, கட்டாயப்படுத்துவது போன்ற குதிரை பேரம் புகார்கள் எழுந்து அது நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு அரசியல் கட்சியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும். ஒருவேளை குதிரை பேரம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். எந்த ஒரு கட்சியும் நேர்மையான முறையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றோ அல்லது ஜனநாயகத்திற்கு புறம்பான முறையில் எம்எல்ஏக்களை திரட்டுகிறார்கள் என்று ஆளுநர் கருதினால் அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம்.
ஆளுநர் உடனடியாக தனது அறிக்கையை மத்திய அரசுக்கு வழங்கவும் அனுப்பி தமிழகத்தில் சட்டமன்றத்தை முடக்கி வைக்க அல்லது கலைக்க பரிந்துரைக்கலாம். இதன் விளைவாக இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியின் மீது சுமத்தப்படும் முறைகேடு புகார்களை மிகவும் தீவிரமாகவே கையாளும். ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்களின் கையெழுத்து போலியாக பயன்படுத்தியது அல்லது கடத்தலில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. மிக முக்கியமாக கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்படலாம். இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாகவே அமையும். கையெழுத்து மோசடி மற்றும் ஆள்கடத்தல் போன்றவை வெறும் அரசியல் புகார்கள் மட்டுமல்ல, அவை இந்திய தண்டனை சட்டத்தின்படி கடுமையான குற்றங்களாகும். போலி ஆவணங்களை தயாரித்ததற்காகவும் ஆளுநரை ஏமாற்ற முயன்றதற்காகவும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மீது குற்றவியல் வழக்குகள் பதியப்படலாம். தலைவர் விஜய் மீதும் வழக்கு பதியப்படும். தவறு செய்த எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதுடன் அவர்கள் சிறை தண்டனை பெறவும் வாய்ப்புள்ளது. இவ்வளவு கடுமையான சட்ட சிக்கல்கள் இருப்பதை அறிந்தே அமமுக எம்எல்ஏ காமராஜ் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ஆதார வீடியோவை வெளியிட்டுள்ளது. தாவேகா வெளியிட்டதாக சொல்லப்படும் அந்த வீடியோ அவர்களுக்கே எதிராக செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன. வீடியோவில் என்ன இருக்கிறது? அமமுக எம்எல்ஏ காமராஜ் தாவேகாவிற்கு தனது முழு மனதுடன் ஆதரவு அளிப்பதாகவும் அதற்கான கடிதத்தை தனது கைப்பட எழுதுவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. தாவேகாவின் வாதம், நாங்கள் யாரையும் கடத்தவில்லை, எந்த கையெழுத்தையும் மோசடி செய்யவில்லை, அவராகவே ஆதரவு தந்துவிட்டு இப்போது அழுத்தத்தின் காரணமாக மாற்றி பேசுகிறார் என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு. ஆளுநர் தன்னை குதிரை பேரம் என்ற அடிப்படையில் நிராகரிக்க கூடாது என்பதற்காகவே இந்த வீடியோவை ஒரு தற்காப்பு ஆயுதமாக விஜய் தரப்பு வெளியிட்டுள்ளது. ஆனால் நேற்று ஆளுநர் மாளிகைகளில் இருந்து எம்எல்ஏ காமராஜுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பு சென்றுள்ளது. நீங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தீர்களா என்ற கேள்விக்கு நான் அப்படி எந்த கடிதமும் தரவில்லை, நேரில் வருகிறேன் என்று கூறிவிட்டு காமராஜ் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்தார். ஆளுநர் முன்னிலையில் ஆஜரான எம்எல்ஏ காமராஜ், நான் அதிமுக கூட்டணிக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கிறேன், விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று திட்டவட்டமாகவே தெரிவித்தார். வாட்ஸ்அப் மூலம் பெறப்பட்ட ஒரு நிழற்பட நகலை வைத்துக்கொண்டு விஜய் தரப்பு ஆளுநரை ஏமாற்ற முயன்றதாக தினகரன் குற்றம் சாட்டினார். இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆளுநர் ஆய்வு செய்வார். ஒருபுறம் அமமுக எம்எல்ஏ என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள் என நேரில் கூறுகிறார், மறுபுறம் அவர் கடிதம் எழுதும் வீடியோ இருக்கிறது. இந்த முரண்பாடில் ஆளுநர் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும். ஒருவேளை வீடியோ உண்மையாக இருந்தும் கூட விசிகாவினுடைய எம்எல்ஏக்களும் ஆதரவு கடிதம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவினுடைய 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு கடிதம் கொடுத்துள்ளனர். இருப்பினும் விஜய் 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டியும் ஆளுநர் இதை ஏற்காமல் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு பலருடைய விவாதமாகவும் கருத்தாகவும் உலா வருகின்றது.